ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் குருவருளின் திருவருளோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அற்புதமான ஒரு காணொளி சூரிய பகவானின் பெயர்ச்சி. ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கெல்லாம் பெயர்ச்சியே கிடையாது, எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. அங்கங்கே இருந்து தான் இது பண்ணிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு. ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த டிகிரிக்கு அப்படியே வராரு அப்படின்னு சொல்லி சூரிய பெயர்ச்சின்னு நம்ம கொண்டு வரோம். இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை செய்யணும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசியில் அற்புதமாக உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இருந்தார். இப்போ இந்த பித்ருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் 13/2/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் கும்ப ராசியில், அதுவும் சனீஸ்வர பகவானோட வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் திருவருளை பெற்று, அதாவது 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 13/2/2026 முதல் 18/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 19/2/2026 முதல் 3/3/2026 வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 4/3/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் அற்புதமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைகிறார், குருவின் பார்வையும் பெறார். அந்த வகையில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையான பலன்களையும் கொடுப்பார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடு நன்றிகள். எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் இணைகிறார் அப்படின்னோடனே எல்லாருமே பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக கண்டிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஒத்தே வராது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தான் எல்லா ராசிகளுக்குமே. சில ராசிகளுக்கு நல்லது இருந்தால் கூட நிறையா ராசிகளுக்கு கெட்டது தான் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழுது. எப்போவுமே குருவுக்கு பார்த்திங்கன்னா 5, 7, 9, இதில் 7ங்கிறது ஸ்ட்ரைட்டு, 5, 9 ரொம்ப விசேஷம், ஏன்னா சைடு. அப்போ இந்த 9ஆம் பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு. சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷப ராசி நேர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சுகாதிபதி, சுகங்களை கொடுக்கக்கூடியவரே இவர் தான். சுகம் அப்படின்னாலே எல்லாமே சுகந்தாங்க. ஒருத்தன் நல்லா தூங்குறான், தூங்கி எழுந்திருக்கான், அதுவே சுகம். ஒருத்தன் நல்லா சாப்பிட்றான், சுகம். கை நிறைய காசு இருக்குது, சுகம். எல்லாமே சுகம். இந்த சுகாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல இருந்தார். பரவாயில்லை, ஓரளவுக்கு ஒரு நன்மைகள், உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன், நல்லபடியாக ஒரு முன்னேற்றம். இப்போ இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறார். அங்கே யார் இருக்காங்க? ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ராகுவோட இந்த சூரிய பகவான் இணைகிறார். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா?
குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழறது தான் பெரிய ட்விஸ்ட்டு. அது மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது விழறதுனால தான் சமாளிக்கலாம். ஆனால் இந்த கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இந்த ராகுவோட சூரியன் இணைகிறார் அப்படிங்கும்போதே முக்கியமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையாரோட உடல் ஆரோக்கியம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீகாஷன், எச்சரிக்கை. இப்போ ஒரு இடத்துல பள்ளம் நோண்டின்னு இருக்கான் ரோடு போடுறதுக்கு, அது அந்த சாக்கடை அடைச்சின்னு இருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று மெட்ரோ வாட்டர்னு வச்சுக்கோங்க, பள்ளம் நோண்டின்னு இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், காஷன் ஒரு போர்டை மாட்டி விட்ருவான். எதுக்கு? எச்சரிக்கை, இங்கே போகாத, அங்கே பள்ளம் இருக்குது, விழுந்துருவேன் அப்படின்னு. அதுமாரி இது ப்ரீகாஷன். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வயதான தந்தையர் அப்படின்னாலே ரொம்ப கேர் எடுத்துக்கணும். புரியுதா? உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகுங்க. பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஏன்னா எப்போவுமே உத்தியோகம் சாதாரணமாக போயிட்டு இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வேலை பளு அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷன் வரும். ஏன் அப்படின்னா, இந்த வேலையை பார்க்குறதா அந்த வேலையை பார்க்குறதா, இது எடுக்கிறதா அது எடுக்கிறதா, எது ரொம்ப முக்கியம்? கரெக்டாக அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துல எந்த ஒர்க்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை நீங்கள் பண்ணால் தான் நல்லது. தேவையில்லாத வேலையை கடகடான்னு பண்ணிவிட்டு தேவையான வேலையை ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா கஷ்டம். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா வேலை பளு அதிகமாகும். சரி, அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அப்படின்னாலே ஒரு ஆளுமை இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னா இந்த வேலையை இப்படி முடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம்லாம் இருக்குது. பட் இந்த நேரத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட சனி பகவான் தனது 3ஆம் பார்வையை உங்களை பார்த்துட்டு இருக்கார். கொஞ்சம் லேசினஸ் இருக்குது. இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் எந்த ஒர்க்கு டென்ஷனாக இருக்கோ அதை கரெக்டாக முடிக்கிறீங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, முடித்தா தான், இல்லைன்னா பிரச்சனை. கரெக்டாக எந்த ஒர்க்கு முக்கியமோ அதை செஞ்சு ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது அதை செஞ்சிடுறீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் லேசி, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரமாகட்டும் உத்தியோகமாகட்டும். அடுத்தபடியாக குடும்பத்தில் குழப்பம் இருக்குங்க, டென்ஷன், பரபரப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன். வீட்டை பார்த்துக்க முடியாது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் மேலே டென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் சும்மா ஆஃபீஸுங்கிற தொழிலுங்கிற குடும்பத்தை ஏன் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் எப்போவுமே உத்தியோகம் குடும்பம் ரெண்டுமே 2 கண்கள், ரெண்டுமே நமக்கு வேணும். கரெக்டாக? அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. அதனால் குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இருந்தாலும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்கு. அதே மாதிரி உத்தியோகம் நிமித்தமாக ஒரு சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதுவும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டா நல்லா அச்சீவ் பண்ணலாம். நல்ல ஒரு இன்சென்டிவ், போனஸ் அது இதுன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில ஒப்பந்த அது என்ன ட்ராவல் அது கிடைக்கும். ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா ஒரு ட்ராவல் ஒன்று நீங்களே போவீங்க. புனித பயணம் வேறு, ஒர்க் விஷயமா நம்ம போகிறது, கான்ட்ராக்ட் விஷயமா போகிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயணங்கள் அற்புதமாக கிடைக்கும். அதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்கள் திட்டமிடுவீர்கள். எப்போவுமே எல்லாமே பார்த்தீங்கனாலே அதாங்க, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். போன காலத்தை பற்றி நம்ம பேசவே முடியாது, முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. இப்போ 2025 பற்றி யாராவது பேசுவாளா? பேச முடியாது. அதுக்காக தான் நான் ஜாதகம் பார்க்கும்போது கூட பழசெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். புதுசு உனக்கு என்ன இப்போ அதை பாரு, நீ பழசு நான் சொல்லி என்ன ஆக போகிறது? இந்த காலகட்டத்தில் நீ கஷ்டப்பட்ட, இந்த காலகட்டத்தில் நீ சந்தோஷமாக இருந்த, இந்த காலகட்டத்தில் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் நான் சொல்லி என்ன ஆக போகிறது? இன் ஃப்யூச்சர் தான் நமக்கு இன்னும் முக்கியம். அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்து எப்படி கால் எடுத்து வைக்கணும், இந்த காலம் நல்ல காலமா வேண்டாமா, அப்படி அந்த வகையில் அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்கள் திட்டமிடுவீர்கள். அடுத்தபடியாக இந்த மிடில் ஆஃப் த மந்த்
கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. புரியுதா? மிடில் ஆஃப் த மந்த் கொஞ்சம் ஒரு 20ஆம் தேதின்னு வைங்களேன், 20 பிப்ரவரியிலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஒரு 10 நாளைக்கு. அந்த டென்ஷனில் கரெக்டாக வேலை செய்யுங்க. 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அந்த டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரம்மாண்டமான கற்பனை உலகத்தில் நீங்கள் செஞ்சரிப்பீங்க. ஏன்னா அந்த சூரிய பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் வரார். அங்கே யார் இருக்காங்க? ராகு அங்கேயே தான் இருக்கார். அப்போ பிரம்மாண்டமான கற்பனை தான் இருக்குமே தவிர அதற்கு உண்டான ஒரு தெளிவிடல் இருக்காது. கரெக்டாக பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காரியம் அற்புதமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்கும்போது உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான்கிறதுனால எப்போவுமே லாபத்தை பற்றியே இருக்கும். லாபம் லாபம் லாபம், எப்படி பணம் வரும், எப்படி பணம் வரும். அந்த பணம் நல்ல விதமாக நமக்கு வந்தால் கண்டிப்பாக நமக்கு எந்த மருத்துவ செலவும் வராதுங்க. இது நான் உறுதியாகவே சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதுக்கு உண்டான ஒரு பணம் வந்து சம்பளமாக வருது. அந்த சம்பளம் வரும்போது உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள், அற்புதமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உழைச்சிங்க, அதுக்கு உண்டான காசு. இதே ஒருத்தனை ஏமாற்றி நீங்கள் வரீங்கன்னு வச்சுங்க, அப்போ அந்த காசு ஒட்டாது. அது மருத்துவத்தில் தான் போகும், இல்லை வேறு மாதிரி ரூபத்தில் போகும் செலவு. அந்த வகையில் உங்களுக்கு லாபத்தை பற்றி சிந்தனை இருந்தாலும் அந்த லாபத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு வேணும். லாபத்தை பற்றி சிந்தனை இருந்தாலும் அதை எந்த அளவில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு லாபம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் சுகாதிபதி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவன் திங்கக்கிழமை காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க. அந்த காலகட்டத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு எல்லா வழிபாட்டையும் முடிச்சுட்டு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், எல்லா வழிபாடுன்னா முதல்ல கணபதியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே முடித்து அங்கே வந்து உட்காந்து ஓம் நம சிவாய 108 தடவை சொல்லுங்கள். இது என்ன, ஒரு 4 மண்டே வரும், அவ்வளோதான், 4 திங்கக்கிழமை வரும். ஓம் நம சிவாய சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாமே குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கிற வர குழப்பமும் தீரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் சுகாதிபதி சூரிய பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.